தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 326வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞருடைய முத்துக்குவியல் என்கிற புத்தகத்திலிருந்துதான். மாணவர்களை அரசியலுக்கு இழுப்பதை பற்றி கலைஞர் பேசுவதை கேட்போம். வீட்டை அறவே மறந்து விடுங்கள் என்று மாணவ நண்பர்களை நான் அழைக்க தயாராக இல்லை. முதலில் வீட்டை காப்பாற்றுங்கள், பின்னர் நாட்டை காப்பாற்றுங்கள். வீட்டை காக்க உங்களையெல்லாம் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். நாட்டை காக்க, மொழியை காக்க நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலகட்டம் உண்டு, அப்போது வாருங்கள். மாணவர்கள் நல்ல வித்தகர்களாக, மேதைகளாக, மிக முக்கிய பிரதிநிதிகளாக வருவார்கள் என்கிற ஆசை கனவுகள் ஆயிரத்தை இதயங்களிலே தேக்கி வைத்துக் கொண்டு குக்காம்பங்களிலே பட்டி தொட்டிகளில் எத்தனை பெற்றோர்கள் நாளெல்லாம் தவம் கிடக்கிறார்கள் என்பதை பள்ளியில் புகுந்த கலாசாலையில் நுழைந்த கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை ஓட்டம் அவர்களுக்கு நெஞ்சில் பதியுமானால் தங்கள் பெற்றோர் மனம் மகிழத்தக்க அளவிற்கு அவர்களால் நற்பணி ஆற்றிட முடியும். அந்த வகையில் தங்களுடைய கடமைகளை மாணவர்கள் உணர வேண்டும். மாணவர்கள் சமுதாய தொண்டில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாயம் அவரிடத்தில் மிகவும் எதிர்பார்க்கிறது. மாணவர்கள் சமுதாயத்தை திருத்தி அமைத்திட பாடுபட வேண்டும். அவர்கள் அதற்கு தக்கபடி தங்கள் பாடங்களை படித்து அறிவினை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏட்டுக்கல்வி வளம் தரும் அளவுக்கு வாகான உரம் போன்றது. அதற்காக உரம் மட்டும் மரம் என்ற இயம்பிட சரியன்று. கொடி பற்றும் கிளையும் கொழுந்தும் பழுப்புமாக இலையும் காய்கனியும் கொலையும் கொண்டு களைத்தோர்க்கு நிழலும் அளிப்பதுதான் நன்மரமாகும். கல்வியின் பயனும் அங்கனம் இருந்திடல் வேண்டும். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை பயின்றாலும் பிறர்க்கு நம்மை பயன்படுத்துகிற கல்வியை பெறாவிட்டால் நாட்டுக்கு ஏது நன்மை? ஏற்றறிவு மட்டும் போதாது, இயற்கை அறிவும் வளப்படுத்திடப்பட வேண்டும். தமிழ் நூல்களில், தமிழ் மொழியில் வெளியிடப்படுகிற நூல்களில் தமிழ்நாட்டின் இலக்கியங்கள், வரலாறு இல்லை, இவைகளெல்லாம் வெளியிடப்படுகிற அதே நேரத்திலே இங்கே நம்முடைய தமிழ் சமுதாயங்கள், சாத்திரங்கள், தமிழ் இலக்கியங்கள், தமிழர்களின் வரலாறு இவைகளை எல்லாம் பிற மொழிகளிலே மொழிபெயர்க்க பெற்று மற்ற நாடுகளுக்கு செல்கிற அந்த பணியையும் நாம் செய்தாகிட வேண்டும். என்றைக்கும் தமிழை அழியாமல் காப்போம். தமிழை ஒத்த வருகின்ற வான்பருந்து எதுவானாலும் அதை வட்டமிட்டு சீறி எதிர்ப்போம். கண்களை விட்டு சித்திரம் வாங்குவதோ என்று பாரதியார் கேட்டார். நான் கேட்கிறேன், தமிழகத்தை அழித்துவிட்டு இந்திய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதா? இந்திய ஒருமைப்பாடு அழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் அதை சொல்லவில்லை. மத்திய அரசில் இருக்கிறவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகம் அழிந்து அதன் வாயிலாக இந்திய ஒருமைப்பாடு கட்டி காக்கப்பட வேண்டும் என்னால் அதற்கு பெயர் ஒருமைப்பாடா? தமிழ்நாட்டில் மலையாளர்கள் வாழ உரிமை உண்டு, கர்நாடகர்கள் வாழ உரிமை உண்டு, ஆந்திரர்கள் வாழ உரிமை உண்டு, குஜராத்தியர்கள் வாழ உரிமை உண்டு. எப்படி தமிழன் திருவனந்தபுரத்திலே வாழ்கின்றானோ, அங்கு வாழ எப்படி உரிமையும் பாதுகாப்பும் கேட்கின்றானோ, அதே போல மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் இந்த தமிழகத்திலே வாழ உரிமை உண்டு. அவர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பை தரும். ஆனால் தென்னிந்தியாவில் ஒரே கேரள ராஜ்யம்தான் இருக்கலாம், 2 கேரள ராஜ்யத்திற்கு இங்கே இடமில்லை என்று எம்ஜிஆர் ஆண்டபோது பேசினார். தமிழகத்திலே எந்த சோழர்களும் பாண்டியர்களும் குறுநில மன்னர்களும் ஆலயங்களை கட்டினார்களோ, எந்த தமிழர்களின் பணத்தில் அர்ச்சனை நடத்தப்படுகிறதோ, எந்த தமிழர்கள் கோயில் திருப்பணி மற்றும் குடமுழுக்கு என்றும் காரியம் ஆற்றுகிறார்களோ அந்த தமிழர்களின் மொழியில் அர்ச்சனை கூடாது என்று யாரோ ஒரு ஜீயர் மகந்து ஆச்சாரியர் கூறுகின்றார். இது நியாயமா என்று கேட்கிறார். இன்றைய வரைக்கும் அதை சட்டம் போட்டு ஆட்களை ஏற்பாடு செய்தாலும் கூட நீதிமன்றம் தலையிட்டு அதை நிறுத்தி வைக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். வடமொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், அப்போதுதான் கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும் என்றால் ஊமைகள் கடவுளின் பக்தர்களா இல்லையா? எம்மொழியிலும் சொல்லலாம், எந்த சொல்லையும் சொல்லாமல் கடவுளை வணங்கலாம் என்று சொல்லிவிட்ட பிறகு மரபு பேசலாமா? அந்த ஆச்சாரியர்களை கேட்கிறேன். 2000 ஆட்களுக்கு முன்பு மடாதிபதிகள் பல்லக்கில் தானே வந்தார்கள். இப்போது பளபளப்பான கார்கள் வருகிறார்களே, இந்த மரபு கெடவில்லையா? தமிழில் தெய்வத்தை பற்றி பாட முடியாது, வழிபட முடியாது என்றால் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருப்புகழ் போன்ற எல்லா நூலையும் அள்ளி நெருப்பிலே போட்டு விடலாமா? கோயில்களில் தமிழுக்கு இடம் கிடைக்காவிட்டால் தமிழ் தெரியாத ஆண்டவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? வடமொழி மட்டுமே தெரிந்த ஆண்டவன் வடநாட்டுக்கே போய்விடலாமே என்று கேள்வி கேட்க வேண்டிய அளவுக்கு தமிழ் மக்கள் ஆத்தெழுவார்கள் என்பது நிச்சயம் என்று கோவிலிலே ஆலயத்தில் அர்ச்சகர்கள் நியமிக்க வேண்டும் என்று எப்போதோ நிறைவேற்றிய சட்டம் கூட இன்றும் நிறைவேறாமல் இருக்கிற அளவிற்கு இருக்கிறது என்றால், தங்களுடைய பிடியை ஒன்றிய அரசு இறுக்கி இருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் விடை ஜூன் 4 என்று கிடைக்கும் என்று நம்புவோம்.
கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம். இதாரம்.